பிரைஸ் தி லார்ட். இன்றைய வேதவசனம் திருப்பாடல்கள் 20 இறை வார்த்தைகள் 2. தூயகத்திலிருந்து அவர் உமக்கு உதவி அனுப்புவாராக, சீயோனிலிருந்து அவர் உமக்கு துணை செய்வாராக. ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு தூயகத்திலிருந்து உதவி அனுப்புகிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகத்தை பொறுத்தளவில் நம்மளிடத்துல எத்தனையோ பேர் நம்மளுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, வாக்கு கொடுத்துருப்பாங்க. நாங்கள் உனக்கு இதை செஞ்சிருவோம், உன் பிள்ளை திருமண காரியத்துக்கு நான் உனக்கு தாரேன், நீ கவலைப்படாத, உன் பிள்ளைய வேலைக்கு நான் எடுத்துக்கிறேன், கவலைப்படாத, உன் பிள்ளைக்கு உள்ள காரியங்கள் எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாதன்னு எத்தனையோ பேர் சொல்லுவாங்க பிரியமானவர்களே. ஆனால் தேவன் நம்மளுக்கு தந்தால் அன்றி மனுஷர்களால் என்ன செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அவர் தான் நம்மளுக்கு என்ன செய்யணும், கருணை காட்டணும். தூயகத்திலிருந்து அவர் தான் நமக்கு உதவி அனுப்பணும். இங்கே உள்ள மனுஷர்கள் சொல்வதெல்லாம் என்ன செய்யாது, நடக்காது, ஒரு நாள் நடக்காது. ஏன்னா அவங்களால செய்ய முடியாமல் போயிடும். ஏன்னா வலுவற்றவர்கள், நம்ம மனிதர்கள் வலுவற்றவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. அப்படி இருக்கும் பொழுது சொல்லுவோம், அதை நம்ம செய்ய முடியாது. எல்லாராலையும் அப்படிதான், இந்த உலகத்தில் உள்ள மனுஷர்கள் எல்லாரும் அப்படிதான். ஆசைப்படுவோம், சில நேரம் செய்யணும்னு, ஒருத்தருக்கு உதவி செய்யணும்னு கூட நம்ம நினைப்போம். ஆனால் நம்மளால் என்ன செய்ய முடியாது, அதை செய்ய முடியாது. சில பேர் வாக்கு பண்ணுவாங்க, ஆனால் அந்த வாக்கை என்ன செய்ய முடியாது, நிறைவேற்ற முடியாது. ஆனால் விண்ணையும் மண்ணையும் படைத்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் எல்லாமே கூடும் பிரியமானவர்களே. அவர் உங்களுக்கு தூயகத்திலிருந்து உதவி அனுப்புவார் என்று சொன்னால் அது நடந்தே தீரும். அதை மனுஷனால் தடுக்க முடியுமா? முடியவே முடியாது. எந்த காரியமாக இருக்கட்டும், உங்களுடைய திருமண காரியமாக இருக்கலாம், தடைப்பட்டு கொண்டே இருக்கலாம். திருமண காரியம் முடிகிற மாதிரி வரும், ஆனால் முடியாமல் போயிடும். அப்படிப்பட்ட காரியங்களாய் கூட இருக்கலாம். ஒப்பு கொடுங்க ஆண்டவரிடத்துல, ஏசப்பா நான் என்ன தவறுகள் செய்தாலும் என்னை மன்னிங்க, இந்த திருமண காரியம் என் பிள்ளைக்கு கூடி வருது, இதை உங்கள் சித்தம் இருந்துச்சுன்னா இந்த திருமண காரியத்தை முடிக்கும்படியாக செய்யுங்க, என் பிள்ளைக்கு வேலை காரியம் தடைப்பட்டு கொண்டே வருது ஆண்டவரே, உங்கள் நாமத்தில் ஒப்பு கொடுக்குறேன், இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தில் ஒப்பு கொடுக்குறேன், என் பிள்ளையோட வேலை காரியம் சந்திக்கப்படட்டும், போகும் பொழுது நீங்களே போங்கன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும் பொழுது தேவன் அங்கே நம்மளுக்கு தூயகத்திலிருந்து நம்மளுக்கு என்ன செய்வார், உதவியை அனுப்புவார் பிரியமானவர்களே. மனிதர்கள் மூலமாக தான் அனுப்புவார். ஆனால் நம்மளுக்கு வாக்கு பண்ணின மனுஷர்கள் எப்படி இருப்பாங்க, அவங்களால செய்ய முடியாமல் செயலற்று போயிருப்பாங்க. ஆனால் அவர் உதவி அனுப்பும் பொழுது யாராலையும் செயலற்று இருக்க முடியுமா? இருக்கவே முடியாது பிரியமானவர்களே. ஏன்னா அனுப்புறது அவர். ஒரு தூதனை நமக்கு முன்பாக அனுப்புவார், அது ஏதாவது ஒரு மனுஷன் மூலியமாக அனுப்புவார் பிரியமானவர்களே. அதை யாராலும் என்ன செய்ய முடியாது, அவரை தடுக்க முடியாது. மனிதர்களை என்ன செய்வாங்க, ஒரு காரியம் நல்ல காரியம் நடக்கும் பொழுது தடுத்து நிறுத்துவாங்க. ஆனால் ஆண்டவர் அனுப்பும் பொழுது அவர்களால் என்ன செய்ய முடியாது, எந்த தடையும் உங்களுக்கு செய்ய முடியாது. அது உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்களாய் கூட இருக்கலாம், நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாக அவர் செய்து முடிப்பார் பிரியமானவர்களே. நம்ம நினைக்கிறோம் கடவுள் என்னை மறந்து விட்டார்னு சொல்லி நினைக்கிறோம். ஆனால் அவர் நம்மளை மறப்பதில்லை, அவர் நம்மளை நினைவில் கொண்டுள்ளார். நம்மளும் அவரை என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் நினைக்கணும் பிரியமானவர்களே, ஜெபிக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம வேதம் வாசிக்கணும், ஒவ்வொரு நாளும் அவரை தியானிக்கணும். அப்பொழுது நம்மளுக்கு நம்ம நினைப்பதற்கு வேண்டுவதற்கு மேலாக அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார் பிரியமானவர்களே. ஒரு தகப்பனிடத்துல பிள்ளை முட்டாயின்னு கேட்டால் தான் என்ன செய்ய முடியும், தகப்பன் வாங்கி கொடுப்பார். சரி நம்ம பிள்ளை கேட்குது வாங்கி கொடுப்போம். சில முட்டாய்களை வாங்கி கொடுக்க
முடியாது. ஏன்னா பிள்ளைக்கு சளி பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சில மிட்டாய்களை வாங்கி கொடுக்க மாட்டாங்க. இது சாப்பிட்டா ரொம்ப சளி பிடிக்கும் அப்படின்னு. அப்போ அதே போல தான் நம்ம ஆண்டவருக்கும் நம்மளுக்கு என்ன தரணும்னு சொல்லி அவருக்கு தெரியும் பிரியமானவர்களே. நம்ம வாழ்க்கைக்கு எது நல்லது எது கெட்டது அப்படின்னு சொல்லி நம்மளை படைத்து உருவாக்கிய நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லாம் தெரியும். நம்மளை பற்றி அவர் கவலை கொண்டுள்ளார். ஆம் பிரியமானவர்களே, நம்ம தான் நினைக்கிறோம் இந்த உலகத்தில் நான் பிறந்ததே வீண், எனக்கு எல்லா காரியமுமே தடையாக தான் இருக்குது, நான் எதை எடுத்தாலும் வாய்க்க மாட்டேங்குது, நான் எதை எடுத்தாலும் தடையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்கு தூயகத்திலிருந்து அவர் உதவி அனுப்புவார்ன்னு சொல்லி, சீயோனிலிருந்து அவர் உமக்கு துணை செய்வார் என்று. ஆம் பிரியமானவர்களே, கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார். அவர் பெரியவராக இருக்கிறார் பிரியமானவர்களே. அவர் ஒரு நாள் நம்மளை கைவிடவே மாட்டார். சோர்ந்து போகாதீங்க, பலன் கொண்டு திடமனதாக இருன்னு சொல்லியிருக்கார் ஆண்டவர். அப்படிப்பட்ட தேவன் நம்மளோடு கூட இருக்கும் பொழுது அவர் வாக்கு மாறுவாரா பிரியமானவர்களே? ஒரு நாள் அவர் வாக்கு மாற மாட்டார். அவர் சொல்வதை செய்து முடிப்பார். உங்களுக்கு தூயகத்திலிருந்து அவர் உங்களுக்கு உதவி அனுப்புவார் பிரியமானவர்களே. தடைப்பட்ட திருமணம் நடக்கும், தடைப்பட்ட காரியம் வாய்க்கும். இதுவரைக்கும் வேலைக்கு போயிட்டு திரும்பி வாரீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்வார் பிரியமானவர்களே. நீங்கள் கவலைப்படாதீங்க, எல்லா காரியத்தையும் அவர் வாய்க்கும்படியாய் செய்வார். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, மே நன்றியோடு மே ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இந்த வார்த்தையை நீர் எங்களுக்கு தந்ததற்காக நன்றி ஏசப்பா. தூயகத்திலிருந்து அவர் உமக்கு உதவி அனுப்புவார் என்று சொன்னீங்களே ராஜா. ஆமாண்டவரே, நீங்கள் எங்களுக்கு தூயகத்திலிருந்து ஆமாண்டவரே உதவி அனுப்புவதற்காக நன்றி ஏசப்பா. இதை கேட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தேவன் இறங்குவீராக ஆண்டவரே. தூயகத்திலிருந்து அவர்களுக்கு உதவி அனுப்புவீராக ராஜா. என்னென்ன தேவைகளோடு இருந்தாலும் அவர்கள் தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. ஆமாண்டவரே ஏசப்பா, உங்கள் நாமத்தில் கேட்குறோம் ஏசப்பா. ஏசு கிறிஸ்து என்கிற விலையேற பெற்ற உங்கள் நாமத்தில் கேட்குற ஏசப்பா. ஆமாண்டவரே ஏசப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகள் எண்ணங்கள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீரப்பா. அவர்கள் எண்ணங்களுக்கு ஏற்றவாறு அவர்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவீராக ராஜா. ஆமாண்டவரே, ஆவியானவரே அப்பா, ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே ஏசப்பா. இதை பார்த்து கொண்டிருக்கின்ற கேட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் பெரியவர்களையும் சிறியவர்களையும் முதியோர்களையும் எல்லாரையும் ஒப்பு கொடுக்குறேன் ஏசப்பா. கைவிடப்பட்ட பிள்ளைகளுக்கு என் தேவன் நீரே துணை என்று சொன்னீரே ராஜா. ஒவ்வொரு கைவிடப்பட்ட பிள்ளைகளுக்கும் என் தேவன் தாமே துணை நின்று காப்பீராக ராஜா. ஆமாண்டவரே அப்பா, இதை சப்ஸ்கிரைப் பண்ணுகின்ற ஒவ்வொரு சகோதரனை சகோதரியும் ஆண்டவரே ஏசப்பா, நீர் பெருக பண்ணுவீராக ராஜா. அவர்கள் தடைகளை எல்லாம் நீக்குவீராக ராஜா. ஆமாண்டவரே, தடைகளை நீக்கி அவர்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவதற்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நல்ல பிதாவே. ஆமேன்.